Hello friends, today ஒரு சூப்பரான ரொம்பவே டேஸ்டான பீஃப் குழம்பு ரெசிபி பார்க்கலாம். இந்த குழம்பு ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, கீ ரைஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனது குக்கிங் ஆயில் ப்ளஸ் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பொடியா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து சீக்கிரமா வதங்கி கிடைக்கிறதுக்காண்டி. பீஃப்க்கு வந்து தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா பச்சை வாசம் போந்தட்டிக்கும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி வந்து எண்ணெயிலேயே நல்லா மசியணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் மசிஞ்சு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது குழம்புக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் இது 3மே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். வேக வச்சுருக்க பீஃப் வந்து இந்த மசாலா கூட சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கி விடுங்க. இப்போ லாஸ்ட்டாக இதில் வந்து கறி வேக வச்ச தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கிறேன். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு எண்ணெய் வந்து நல்லா கொதித்து பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. லாஸ்ட்டாக மல்லித்தலை தூவி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான், சூப்பரான பீஃப் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.